ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. மகிமை மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமை மேகம் என் ஜனத்தை மூடுதே, ஒரு மகிமை மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமை மேகம் என் ஜனத்தை மூடுதே, என் ஜனத்தை மூடுதே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நான் மாசத்துல 3வது வாரம் கிராம ஊழியத்துக்கு போகிறோம். அப்படி போய் தான் ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால இந்த இடத்துல ஒரு சபையை ஸ்தாபிக்க கர்த்தர் உதவி செய்தார். இன்னும் சபை இல்லாத இடங்களிலே சபையை ஸ்தாபிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். ஆமென். அதுக்கு ஆண்டவருடைய பிள்ளைங்க நல்லா கவனிங்க. அதுக்காக தான் இன்னைக்கு என்ன பண்ணனா, ஆயத்த ஜெபம் என்று சொல்லி ஊழியத்துக்கு போகிறதுக்கு முன்பதாக நம்ம ஆயத்தம் பண்றோம். அப்படி ஆயத்தம் பண்ணி தான் ஆகணுமா என்று சொன்னா, நிச்சயமா கர்த்தருடைய பிள்ளைங்க பண்ணி தான் ஆகணும். ஏனென்று சொன்னா, இயேசு கிறிஸ்து 3 வருஷம் ஊழியத்திற்கு ஞானஸ்தானம் எடுத்த உடனே பரிசுத்த ஆவியானவரால வனாந்தரம் கொண்டு போகப்பட்டு அவரு 40 நாள் பயிற்சிவிக்கப்பட்டார். வேத பாரகனுக்கு எப்படி போதிக்கணும், கிராமங்கள்ல எப்படி போதிக்கணும், யாருக்கு என்ன விதமாய் சுகத்தை ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் என்ன பண்ணார்னா, அவர் பரிசுத்த ஆவியானவரால 40 நாள் உபவாசம் இருந்து தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டார். ஆமென். அல்லேலூயா. அதனால ஆயத்த ஜெபம் ரொம்ப ரொம்ப முக்கியம். புரியுதுங்களா? ஆயத்த ஜெபம் ரொம்ப ரொம்ப முக்கியம். கர்த்தருடைய பிள்ளைங்க, கர்த்தருக்கே 40 நாள் தேவைப்படும் போது நம்ம ஒரு 2 மணி நேரம் அவருடைய பாதத்துல உட்காந்து இருக்கக்கூடாதா? உட்காரணும். ஆமே. சரி, இந்நாளில நம்ம கடந்த நாட்கள்ல ஊழியக்காரனுடைய குணாதிசயம் என்ன, ஊழியக்காரனுக்கு வேதத்துல கொடுக்கப்பட்ட பெயர் என்ன என்று சொல்லி கடந்த நாட்கள்ல நம்ம தியானித்து கொண்டு வந்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சத்தியம், யார் பட்டாங்க, யார் எடுத்துக்கொள்ள போறாங்க என்ற சத்தியத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆமே. தேவ பிள்ளைகளை, ஊழியம் செய்யறது பெரிதல்ல, ஜெபம் பண்றது பெரிதல்ல. நாள் ஒன்று வரும், கர்த்தர் வரப்போகிறார். அந்நாளில நம்ம எடுத்துக்கொள்ளப்படலன்னா நம்ம பரிதபிக்கப்பட்டவர்களாய் காணப்படுவோம். ஒரே ஒரு வாக்கு தத்தம் தான் கர்த்தர் கொடுத்து இருக்கிறார். நித்திய ஜீவனை உனக்கு அளிப்பேன்னு சொல்லி இருக்கிறார். இதுதான் ஒட்டுமொத்த கிறிஸ்தவங்களுக்கு கர்த்தர் கொடுத்த, தேவனுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்ததான வாக்கு தத்துவம். நம்ம மாசத்துல ஒரு நாள் அல்லது வருஷத்துல ஒரு நாள் ஆபிரகாமு, ஈசாக்கு, யாக்கோபு, யோசோப்புக்கு சொன்ன வாக்கு தத்தங்களை நம்ம விசுவாசித்து எடுத்துக்கிறோம். நீ ஆஸ்வதமா இருப்பாய், உன்னை பெருக பண்ணுவார் என்றெல்லாம் நம்ம விசுவாசித்து நம்ம எடுத்துக்கிறோமே தவிர அது நமக்காக கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தங்கள் அல்ல. ஒரே ஒரு வாக்கு தத்தத்தை தான் கொடுத்தாரு, நித்திய ஜீவனை உனக்கு என்ன பண்ணுவேன், அளிப்பேன் என்று சொன்னார். ஆக தேவ பிள்ளைகளே, ஊழியம் செய்கிற பிள்ளைங்க, பவுல் சொல்றார், போதிக்கிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கின்றார். ஊழியம் செய்கிற பிள்ளைங்களும் சரி, சபைக்கு வருகிற பிள்ளைகளும் சரி, எடுத்துக்கொள்ளப்படலை அப்படின்னா நம்முடைய நிலைமை பரிதபிக்கப்பட்டதாய் காணப்படும். அதனால வேதாகமத்துல யாரெல்லாம் எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க, யார் இனி எடுத்துக்கொள்ளப்பட போறாங்க என்பதை குறித்து தான் இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய பிள்ளைங்க கவனமா கேளுங்க. முதலாவது காரியம், ஏனோக்கு ஆதியாகமும் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனமும், எபிரேயருக்கு நிருபம் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை எடுத்து வாசிக்கலாமா? ஆதி எபிரேயருக்கு நிருபம் 11:5 வேகமா வாசிக்கலாமா? ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில்
பாருங்க, காணப்படாம எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்று சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். தேவ பிள்ளைகளே, யார் எடுத்துக்கொள்வாங்க, யார் தேவனோடு சஞ்சரிப்பாங்க? நம்ம ஆதியாகமம் 5:24 தேவனோடு சஞ்சரித்தார்னு பார்க்கிறோம். இதே எபிரேயருக்கு நிருபம் 11:5 அவர் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பதாக தேவனுக்கு பிரியமானவன் என்று சாட்சி பெற்றார் என்று சொல்லி பார்க்கிறோம். யாரு தேவனோடு சஞ்சரிப்பாங்க, யாரு தேவனுக்கு பிரியமானவர்கள் என்று சாட்சி பெறுவார்கள் சொன்னா, கவனிங்க, எனக்கு என்று சொன்னா பிரதிஷ்டன்னு அர்த்தம். என்னது பிரதிஷ்ட? பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை, கர்த்தருக்கென்று அர்ப்பணிக்கப்பட்டவர்களாக தான் தேவனோடு சஞ்சரிக்க முடியும். ஆமாங்க, இனி உலகம் வேணாம், விக்கிரகம் வேணாம், பழைய பாவங்கள் வேணாம், சடங்கு சம்பிரதாயம் வேண்டாம் என்று சொல்லி யார் தன்னை அர்ப்பணித்தாங்களோ அவங்க தான் யாரோடு கூட நடப்பாங்கன்னா தேவனோடு கூட சஞ்சரிப்பாங்க. சஞ்சரிப்பது என்று சொன்னா தேவன் நடந்த வழியில நாமளும் நடக்கணும். யார் நடந்த வழியில நடக்கணும்? தேவன் நடந்த வழியில நடக்கணும். யாரால நடக்க முடியும்னா அதாவது தன்னை பிரதிஷ்ட, அதாவது அர்ப்பணித்தவர்களால தான் இந்த காரியத்தை செய்ய முடியும். அல்லேலூயா. ஒரு சிலருக்கு பார்த்தா கொஞ்ச நாள் ஊழியம் செய்வாங்க, கொஞ்ச நாள் பக்தியா இருப்பாங்க, பிற்பாடு பார்த்தா பக்தியா இருக்காது, ஊழியமா இருக்காது. காரணம் என்ன? சரியான அர்ப்பணிப்பு இல்லை. அப்போ இவர் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பதாகவே என்ன சாட்சி பெற்றார்னா, எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பதாகவே தேவனோடு சஞ்சரித்தாரு, கர்த்தருக்கு பிரியமானவன் என்று நம்ம சாட்சி பெற்றார். அதனால கர்த்தருடைய பிள்ளைங்க, ஆண்டவருக்கு பிரியமானவர்கள் என்று சாட்சி பெற்றவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். ஆமென். சரி, இரண்டாவது காரியம், எலியா எடுத்துக்கொள்ளப்பட்டார். 2 ராஜாக்களின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிக்கலாமா? 2 ராஜாக்களின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் வந்து இருவரையும் பிரித்தது. பாருங்க, சுயல் காற்றினால எலியா எடுத்துக்கொள்ளப்பட்டா என்று சொல்லி பார்க்கிறோம். ஆமென். தேவ பிள்ளைகளை, இரண்டாவது யார் எடுத்துக்கொள்ளப்பட்டனா, இது வரைக்கும் மரணத்தை காணாத இருக்கிறவங்க 2 பேர். ஒன்னு ஏனக்கு, இன்னொன்று எலியா. எலியா அவரும் என்ன சுயல் காற்றினால எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்று சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். தேவ பிள்ளைகளே, யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் 5ஆம் அதிகாரம் 14 வரைக்கும் வாசித்து பார்ப்போம்னா, நம்மை போல பாடுள்ள மனுஷன் அப்படின்னா அழிவுள்ள மனுஷன் அழியாத தேவனுக்கு முன்பதானவன நின்றார். அல்லேலூயா. அதாவது அழிவுள்ள மனுஷர்களாகிய நாம அழியாத தேவனுக்கு முன்பதாக நடக்கணும். சரி, எலியா ஏன் எடுத்துக்கொள்ளப்பட்டார்? எப்படி இருந்தா நாமளும் எடுத்துக்கொள்ளப்படுவோம் அப்படின்னா, நீங்க ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 30 வரைக்கும் நீங்க வாசித்து பார்ப்போம்னா, கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்க கொஞ்சம் வாசிக்கலாமா? இளைப்படைந்து கவனிக்கலாம். திரும்ப வாசிக்கமா? அதை 30 தெளிவா வாசிங்க. இளைப்படைந்து சோர்ந்து போவாங்க. கவனிக்கலாம் தேவ பிள்ளைகளே, இவரு காத்திருக்கிற அனுபவம் உள்ளவர் யாருன்னா எலியா. 40 நாள் சொல்லி 2 முறை நபன உபவாசத்தோடு இருந்தவர், கர்த்தருடைய சமூகத்துல காத்திருந்தவர். அதனால காத்திருந்தாரு. கவனிக்கலாம், காத்திருக்கிறவங்களை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு, வாலிபர் இடறி விழுவானா, இளைஞன் சோர்வடைவானா, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ கழுகை போல பலனடைந்து உயர சட்டைகளை எடுத்து என்ன பண்ணுவாங்களாம், எழும்புவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. இவர் காத்திருந்ததுனால 1 ராஜாக்களின் புத்தகம் 19:7 வரைக்கும் நீங்க வாசித்து பார்ப்போம்னா, நடந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். சோர்வு இல்லை. பாருங்க, அதுக்கு முன்பதாக சாக போகிறேன், என்னால நடக்க முடியலன்னாரு. போயிட்டு சூரச்செடி கீழே பட்டாரு. சூரச்செடி விஷவாழ்வை வெளியிடும், அதனுடைய காற்று சுவாசித்தா மூச்சு திணறி மரித்து போவாங்க.
போய் படுத்தாரு. கர்த்தர் தட்டி எழுப்பி ஒரு தூதன் தட்டி எழுப்பி அப்பமும் தண்ணீரும் கொடுக்கிறாரு. சாப்பிட்டாரு. இலைப்படையில எது வரைக்கும் நடந்து போறாருன்னா ஓரேப் மலை வரைக்கும் பாருங்க நடந்து போகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ரெண்டாவது 1 ராஜாக்களின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்துல ஆகாப்பு ராஜாவுக்கு முன்பதாக ரதத்துக்கு முன்னாடி போய் யாரு போய் ஓடி சேர்ந்தார்னா எலியா என்ன பண்ண ஓடினார். கவனிக்கலாம் தேவ பிள்ளைகளே, அந்நாளில ஜனங்க பாகால வழிபட்ட நிமித்தமா தேவனுடைய நியாய தீர்ப்பு என்னவா இருந்ததுன்னா 3 வருஷம் 6 மாதம் மழை இல்லாதபடி கர்த்தர் வானத்தையும் பனியும் மழையும் கர்த்தர் நம்ம அடைச்சு போட்டார். மழை இல்லை. திரும்ப ஜனங்க கர்த்தர் தான் தெய்வம் என்று திரும்பின உடனே 7 முறை ஜெபிக்கிறாரு. கையளவு மேகம் பெருமழை வருது. ஆகாப்பு ராஜாவை பார்த்து சொல்றாரு, மழை வரப்போது நீ போ அப்படின்னாரு. அவரு போகிறதுக்குள்ள ரதத்துக்கு முன்னாடி யார் ஓடினார்னா எலியா ஓடினார். தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்கு காத்திருக்கிற பிள்ளைங்க தேவனுக்காக நடக்கும்போது சோர்வு வராது. கர்த்தருக்கு காத்திருக்கிற பிள்ளைங்க எவ்வளவுதான் ஓடினாலும் இலைப்படையவே மாட்டாங்க. மூன்றாவது 2 ராஜாக்களின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல அவர் என்ன பண்ண சுயல் காற்றினால எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்று சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்க பலனடைந்து கழுகுகளை போல சட்டைகளை எடுத்து என்ன பண்ணுவாங்களாம் உயர எழும்புவார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆமே. தேவ பிள்ளைகளே, நாமும் எடுத்துக்கொள்ளப்படணும்னா காத்திருந்து நடக்கிறவர்களா இருக்கணும். காத்திருந்து ஊழியத்துல ஆவிக்குரிய காரியங்களை ஓடுகிற பிள்ளைகளா இருக்கணும். காத்திருப்பீர்கள்னா நீங்க புது பலன் அடைந்து சட்டைகளை அடித்து கழுகு எப்படி பறக்குமோ அது போல எடுத்துக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஆமே. அல்லேலூயா. சரி, மூன்றாவதாக இயேசு கிறிஸ்து. மூன்றாவதாக யாரு? இயேசு கிறிஸ்து. மார்க்கு சுவிசேஷ புத்தகம் 16ஆம் அதிகாரம் நான் வசனத்தை சொல்லிடுறேன். 16, 19, அப்போஸ்தலர் 1:9, வெளிப்படுத்தின விசேஷம் 12:5. கவனிக்கலாம். இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்பட்டார். கவனிங்க, அவர் ஏன் எடுத்துக்கொள்ளப்பட்டார் அப்படின்னா ஒரு வசனத்தை மட்டும் வாசிக்கலாம். யோவான் சுவிசேஷ புத்தகம் 17ஆம் அதிகாரம் 4-5 வரைக்கும் கொஞ்சம் வாசிக்க முடியுமா? மகிமைப்படுத்தினேன் நான் செய்யும்படி பாருங்க தேவ பிள்ளைகளே, யார் எடுத்துக்கொள்ளப்படுவாங்க கர்த்தருடைய வருகைன்னா ஏசப்பா. இது 17 யோவான் சுவிசேஷ புத்தகம் 17ஆம் அதிகாரத்துல கிறிஸ்து பண்ணுகிற ஜெபம். அந்த ஜெபத்துல அவர் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, பிதாவே எனக்கு நீங்க நியமித்த கிரிகளை நான் செய்து முடித்தேன்னு சொல்றாரு. கவனிங்க, எல்லாருக்கும் கர்த்தர் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார் இந்த பூமியில. எனக்கு மட்டும்தான் இல்ல பெரிய பெரிய ஊழியக்காருக்கு தான் இல்ல, பெர்மன்ஸ் ஐயாவுக்கு பெரிய பெரிய பரிசுத்தவான்கள் தான் கர்த்தர் திட்டத்தை வைத்து இருக்கிறார். சாதாரண சர்ச்சை பெருக்கி பாய் போடுகிறவர்களுக்கு கூட கர்த்தர் தம்ம திட்டத்தை வைத்து இருக்கிறார். ஒற்றை அடிக்கிறவங்களுக்கு கூட கர்த்தர் திட்டத்தை வைத்து இருக்கிறார். போயிட்டு சுவிசேஷ சொல்லுகிறவங்க மேல கர்த்தர் தம்ம திட்டத்தை வைத்து இருக்கிறார். அந்த திட்டத்தை கவனிங்க, கர்த்தருடைய பிள்ளைங்க கவனிங்க. ஆண்டவர் சொல்ற பிதாவே எனக்கு நியமித்த கிரிகளை நான் செய்து முடித்தேன்னு சொல்றார். எல்லார் மேலும் ஒரு திட்டம் இருக்குது. உலகம் ஓடிக்கின்னு இருக்கக்கூடாதுங்க. நம்ம மேல கர்த்தர் தமது திட்டத்தை வைத்திருக்கிறார். அவர் நம்ம இடத்துல என்ன காரியத்தை ஒப்புவித்தாரோ, சின்ன ஊழியமா பெரிய ஊழியமா, கைப்பிரதி ஊழியமா இல்ல டாக்ஸ் சுவிசேஷ ஊழியமா, மருத்துவமனை ஊழியமா, ஜெயில் ஊழியமா, சபை கட்டி நடத்துகிற ஊழியமா, என்ன ஊழியத்துக்கு கர்த்தர் நம்மளை நியமித்தாரோ எல்லாருக்கும் கர்த்தர் ஒரு வேலையை கொடுத்திருக்கிறார். ஆமாங்க, எல்லாருக்கும் கர்த்தர் ஒரு வேலையை கொடுத்திருக்கிறார். சாதாரண ஒரு அம்மா 7 வருஷம் புருஷனோடு வாழ்ந்தவங்க. லூக்கா சுவிசேஷ புத்தகம் 8ஆம் அதிகாரத்துல பார்க்கிற அன்னாள் என்று சொல்லி
அவங்களுக்கு ஏறக்குறைய 84 வயது. வயதானவங்க அவங்கள குறித்து வேதம் சொல்லுது, அனுதினமும் உபவாசித்து கர்த்தருடைய ஆலயத்தில் ஆராதனை செய்து வருகிற ஜனங்களுக்கு என்ன பண்ண தீர்க்க தரிசனம் சொன்னாங்களாம். என்ன சொன்னாங்க? தீர்க்க தரிசனம் சொன்னாங்கன்னு சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆக தேவ பிள்ளைய வயசானவங்களா இருக்கட்டும், சின்ன பிள்ளையா இருக்கட்டும், எல்லார் மேலும் கர்த்தர் தமது திட்டத்தை வைத்திருக்கிறார். ஒரு சின்ன பையன்தான் 2 மீன் 5 அப்பம் வச்சிருந்து 5000 பேருக்கு மேல கர்த்தர் போஷிக்க முடியாத தேவன் உதவி செய்தார். அதனால எல்லார் மேலும் கர்த்தர் தமது திட்டத்தை வைத்திருக்கிறாங்க. அந்த திட்டத்தை முடிக்கலைன்னா நம்ம எடுத்துக்கொள்ளப்பட மாட்டோம். நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம் நம்மனா ஒரு நாள். இந்த நாளே என்ற வார்த்தையை பிசாசு விதைக்கிற விதங்க, அது ஒரு கலை. வேதவாசியை தான் நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு மொத்தமா படிச்சுக்கலாம், நாளைக்கு உபவாசிக்கலாம், இன்னைக்கு சாப்பிட்டுலாம், அப்படிலாம் இருக்கவே கூடாதுங்க. தானியேலை குறித்து வேதம் சொல்லுது, அவருக்குள்ள விசேஷித்த ஆவி இருந்ததுதான். அதனாலதான் எல்லாம் பிரதானிகளை காட்டிலும் அவர் மேற்பட்டவனார். விசேஷித்த ஆவின்னா அந்நாளில என்ன செய்யணுமோ அதை அவர் செய்து முடித்தார். அதனால நம்ம கொடுக்கப்பட்ட கிரியை, நம்ம கொடுக்கப்பட்ட ஊழியம் என்னவோ அதை செய்ய கர்த்தருடைய பிள்ளைங்க தாமதிக்கவே கூடாது, செய்து முடிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். ஆமென். ஆகவேதான் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணா எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஆமென். சரி, 4வதாக பிலிப்பு, அப்போஸ்தலர் நடபடி புஸ்தகம், பிலிப்பு அப்போஸ்தலர் நடபடி புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தை எடுத்துக்கலாமா? 39ஆம் வசனத்தை எடுத்துக்கலாமா? கவனிங்க. இந்த பிலிப்பு 12 சீஷர்ல ஒருவரா இருக்கிற பிலிப்பு அல்ல. அப்போஸ்தலர் நடபடி புஸ்தகத்துல பந்தி விசாரணை செய்வதற்காக 7 பேரை தேர்ந்தெடுக்கிறாங்க. அதுல ஒருவர் தான் இந்த பிலிப்பு. பிலிப்பு என்று சொன்னா குதிரை பிரியன்னு அர்த்தம். இவங்க தகப்பனாருடைய வேலை என்ன தெரியுமா? பிலிப்புடைய தகப்பனார் வேலை, பிலிப்பு சின்ன பிள்ளையா இருக்கும் போது ஒரு சின்ன குதிரை வாங்குவாரு, நல்லா அதை வளர்ப்பாரு, பயிற்சி கொடுப்பாரு, நல்லா வளரும். அந்த குதிரையை குளிக்க வைக்கிறது, அதுக்கு பயிற்சி கொடுக்கும், அது கூட ஓடுறது எல்லாமே சின்ன வயதுல இருக்கும்போது பிலிப்பு அந்த வேலையை தான் செய்தார். அவருக்கு தெரியாது பிற்பாடு அவர் ரதத்தோடு ஓடுவார் என்று சொல்லி அவருக்கு தெரியாது. ஆண்டவருக்கு தெரியும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு தெரியும். அவருக்கு பயிற்சி கொடுத்தார். அது நல்ல வளர்ந்த பிற்பாடு அந்த குதிரை ரோம அரசாங்கத்துக்கு என்ன பண்ணுவோம்னா ஒரு நல்ல வேலைக்கு என்ன பண்ணா வித்துருவார். சின்ன குதிரையா வாங்கி வளர்த்து நல்ல வளர்ந்த பிற்பாடு நல்ல வேலைக்கு என்ன பண்ணா அவர் வித்துருவார். கவனிக்கலாம். அந்த பிலிப்புக்கு 3 பெண் பிள்ளைங்க. 3 பெண் பிள்ளைங்களும் கன்னியாஸ்திரியா இருந்து தீர்க்கதரிசிகளா இருந்து பவுலோடு கூட என்ன பண்ண ஊழியம் செய்தார்கள் என்று அப்போஸ்தலர் நடபடி புஸ்தகத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது. சரி, கவனிக்கலாம். இந்த பிலிப்பு எடுத்துக்கொள்ளப்பட்டார். தேவ பிள்ளைகளே, அப்போஸ்தலர் நடபடி புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் நீங்க 2ல இருந்து 8 வரைக்கும் வாசித்து பார்ப்போம்னா அவரு செய்கிற ஊழியம், சமாரியாவில் போயிட்டு ஊழியம் செய்கிறார். அந்த ஊழியம் செய்யும் சமாரியாவில் ஊழியம் செய்கிறார். சமாரியா என்பது வடக்கு இஸ்ரவேல் தலைநகரம். சமாரியாவில் போய் ஊழியம் செய்கிறாரு. அங்க அநேக அற்புதம் அடையாளங்கள் நடக்குது. மந்திரவாதி ரட்சிக்கப்படுறான், குருடன் சப்பானி பார்வையடைறாங்க. கர்த்தர் பெரிய பெரிய அற்புதம் பிலிப் மூலியமா செய்த உடனே அங்க இருக்கிற ஜனங்க என்னவனா மிகுந்த சந்தோஷம் அடைந்தார்கள் என்று சொல்லப்படுது. அந்த ஊழியம் முடிந்த பிற்பாடு அவரை கர்த்தர் எங்க எடுத்து கொண்டு வராருன்னா எருசலேமுக்கு கொண்டு வரார். ஆமென். அல்லேலூயா. எருசலேம் 26 வாசிக்கலாமா? 8:26 கொஞ்சம் வாசிக்கலாமா? கர்த்தருடைய தூதன் பிலிப்பை நோக்கி எழுந்து தெற்கு முகமாய் எருசலேமில் இருந்து சரி, இங்க கவனிக்கலாம். வடக்கே ஊழியம் செஞ்சுன்னு இருக்கிறாரு, தெற்கே எருசலேமுக்கு யார் அனுப்புறாருன்னா இந்த பிலிப்பு அனுப்புகிறார். தேவ பிள்ளைகளே, பிலிப்பு கிட்ட சொல்றாரு, கவனிக்கலாம். போப்பா, கந்தேகே என்பவளுக்கு மந்திரியா இருந்தவர் தான் அவரு எத்தியோப்பியா தேசத்துல இருந்து வராரு. அவருக்குள்ள ஒரு பழக்கம்னா கர்த்தரை ஆராதனை செய்கிற பழக்கம். எருசலேம்ல கர்த்தரை தொழுது கொள்ளுகிற பழக்கம் அவருக்கு இருந்தது.
அதனால அவர் புறப்பட்டு வரார். புறப்பட்டு வந்தோடனே கர்த்தர் அவரோடு கூட போய் சேர்ந்துக்கின்றார். அவர் எருசலேம் வந்து கர்த்தரை தொழுது கொண்டு திரும்பி போகும்போது அவரோடு கூட ரதத்தோடு போய்கிறாரு. வேத வசனத்தை வாசிக்கிறாரு. இதனுடைய விளக்கம் தெரியுமான்னு சொல்லி கேட்டோடனே, ஒருவன் எனக்கு போதிக்க விட்டா அது எனக்கு எப்படி தெரியும்ன்றார். பாருங்க, அவர் ரதத்துல இருந்தாலும் பயணத்துல இருந்தாலும் வேதத்தை வாசிக்கிற பழக்கம் அந்த கந்தகை என்பவளுக்கு மந்திரியா இருந்தவருக்கு நவன இருந்தது. ரதத்தை வாசித்தாங்க. முதல்ல நான் பஸ்ல போகும்போது பார்ப்பேங்க. இப்பதான் நம்ம பைக்ல போறோம். அப்பெல்லாம் பஸ்ல போகும்போது அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் கையில பைபிளை பார்ப்பேன். உக்காந்து இருக்கிறவங்க பைபிளை பஸ்ஸில் உட்காந்து வாசித்துன்னு வருவாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இப்போ செல்போன்ல படம் பார்த்துன்னு வராங்க. இப்படி தள்ளி தள்ளி படம் எதனா ஒன்று கண்டதை பார்த்துன்னு வராங்க. ரொம்ப துக்கமா இருக்குது. தேவ பிள்ளைகளே, பிரயாணத்தில் நம்ம வேதத்தை வாசித்தாங்க. அவர் சொல்றாரு, இதனுடைய விளக்கத்தை சொல்றாரு. சொன்ன உடனே அவரும் பிலிப்பை இறங்குனாங்க. அவருக்கு ஞானஸ்தானம் கொடுத்த உடனே இப்போ 39 வாசிக்கலாமா? 8:30. அவர்கள் தண்ணீரிலிருந்து கரை ஏறின போது பாருங்க, பிலிப்பை எடுத்து கொண்டு போய் விட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். பிலிப் என்ன பண்ணிட்டாங்க? எடுத்து கொண்டு போயிட்டார்னு பார்க்கிறோம். 4வது, பிலிப்பு எடுத்து கொள்ளப்பட்டார். தேவ பிள்ளைகளே, ஆவிக்குரிய வாழ்க்கையில நமக்கு பாரம் இருக்கக்கூடாது. நான் ஒருத்தரா சொல்லி வந்தேன். இவர் பிரதிஷ்ட, எனக்கு என்று சொன்ன பிரதிஷ்டன்னு அர்த்தம். இவர் எடுத்துக்கொள்ளப்பட்டாரு. இவர் அழிவுள்ள மனுஷன், அழிவில்லாத தேவனுக்கு முன்பதாக காத்திருந்த நிமித்தம் எலியா எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்று சொல்லி பார்த்தோம். இயேசு கிறிஸ்து ஏன் எடுத்துக்கொள்ளப்பட்டார்னா, தான் பிதா எதற்காக பூமிக்கு அனுப்பினாரோ அதை செய்து முடித்தாரு. அதனால பிதா அவர் என்ன பண்ணாரு? எடுத்துக்கொண்டார் என்று சொல்லி பார்க்கணும். 4வதாக பிலிப்பு, இவருடைய ஊழியம் முடிது எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஆவிக்குரிய வாழ்க்கையில பாரம் இருக்கவே கூடாது. பாரம் இருந்ததுன்னு வச்சுங்களேன், நம்மளால வேகமா ஓட முடியாதுங்க. ஆவிக்குரிய காரியம் வேகமா ஓட முடியாது. பாருங்க, குடும்ப பாரம், கடன் பாரம், இதெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைங்க வச்சுக்க கூடாது. எந்த அளவுக்கு கடன் இல்லாம நம்ம குடும்பத்தை நடத்தணுமோ அப்படி இருக்கும்போது உன் ஆவிக்குரிய ஓட்டம் எப்படி இருக்குன்னா வேகமா இருக்கும். வடக்கு இருக்கிற தெற்கு கொண்டு வந்து ஊழியம் முடிஞ்சோடனே கர்த்தர் எடுத்தார். ஆமென், அல்லேலூயா. சரி, 5வதாக அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம். கொஞ்சம் சீக்கிரம் எடுத்துக்கலாமா? 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 2-4 வரைக்கும் வாசிக்கலாமா? ஒரு மனுஷனை அறியேன், அவன் 14 வருஷத்துக்கு முன்னே 3ஆம் மானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான். அவன் சரீரத்திலே இருந்தானோ, சரீரத்திற்கு புறம்பே இருந்தானோ, அதை அறியேன், தேவன் அறியார். சரி, இங்க கவனிக்கலாம். தேவ பிள்ளைகளை, இங்க பவுலை குறித்து பார்க்கிறோம். இவர் தன்னை குறித்து தான் சொல்றாரு. இப்ப வாசிங்கம்மா, திரும்ப வாசிங்க. ஒரு மனுஷனை அறிய 14 வருஷத்துக்கு முன்னே பாருங்க, அவரு அப்போஸ்தலர் நடபடி புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்துல பவுலை கர்த்தர் சந்திக்கிறாரு. அதற்கு பிற்பாடு 3 வருஷம் அரபு வனாந்தரத்துக்கு போறாரு. அரபு வனாந்தரத்துல காத்திருக்கிறாரு. பரிசுத்த ஆவியானவர் தான், அதாவது இயேசு கிறிஸ்து தான் யாருக்கு பயிற்சி கொடுக்கிறாருன்னா ஊழிய பயிற்சி பவுலுக்கு கொடுக்கிறாரு அரபு வனாந்தரத்துல. கடைசியா கேட்கிறாரு, உனக்கு சனகிரிப் சங்கத்துல இருக்கிற பதவி வேணுமா, நான் வேணுமான்னாரு. அவர் என்ன பண்ணாருன்னா, தூக்கி போட்டு சனகிரிப் சங்கத்துடைய பதவியை, பிஷப் பதவியை தூக்கி போட்டு, இயேசுவே நீர் எனக்கு போதும் சொல்லி, இயேசு எனக்கு போதும் சொல்லி பவுல் வந்துட்டார். வந்த பிற்பாடு அந்த ஆரம்ப நாட்கள்ல அரபு வனாந்தரத்துல இருக்கும்போது தான் அவர் 3ஆம் வானம் வரைக்கும் பரலோகத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்டார். தன்னை குறித்து தான் சொல்றாரு. அவன் மாம்சத்துல இருந்தானோ இல்லது ஆவில இருந்தானோ நான் அறியேன் என்று சொல்றார். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பாருன்னா, பவுலை இறக்கி விட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பவுலுக்கு இறங்கவும் தெரியும், பரலோகத்துக்கு ஏறி போகவும் தெரியும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆமென். பவுலை கவனிக்கலாம். அதனால தேவ பிள்ளைகளே, பவுலு எடுத்து கொள்ளப்பட்டார். அரபு வனாந்தரத்துக்கு போனார்.
யாரெல்லாம் தேவனால பயிற்சிவிக்கப்படுறோமோ உங்களை கர்த்தர் எடுத்துக்கொள்ளுவாருங்க. ஆமாங்க, நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஏசப்பா என் ஊழியத்துக்கு நீங்க பயிற்சியாளரா இருங்க, என் ஊழியத்துக்கு நீங்க ஆலோசனைக்காரரா இருங்க, என் குடும்பத்துக்கு நீங்க ஆலோசனைக்காரரா இருங்க. கர்த்தர் நம்மளை பயிற்சிவிப்பாருன்னா முடிவு நாம் தேவனிடத்துல இருக்கும்படி கர்த்தர் செய்வார். ஆமே. சரி, ஆறாவதாக இது இன்னும் எடுத்துக்கொள்ளப்படல, எடுத்துக்கொள்ளப்பட போகிறது எதுன்னா சபை. 5 பேர் எடுத்துக்கொள்ளப்பட்டாங்கன்னு பார்த்தோம். 6வது சபை இன்னும் எடுத்துக்கொள்ளப்படல, எடுத்துக்கொள்ளப்பட போகிறது. 1 தெசனிக்கர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 16 இருந்து 17 வரைக்கும் கொஞ்சம் வாசிக்கலாமா? 4ஆம் அதிகாரம் 16 இருந்து 17. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காளத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பாங்க. பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக. சரி, இது வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டவர்களை குறித்து தியானித்தோம். 6வது காரியம், இனி எடுத்துக்கொள்ளப்படுகிறது யாருன்னா சபை. நீங்களும் நானும் கர்த்தர் நாள் ஒன்று வரும், கர்த்தர் எக்கால சத்தத்தோடு தூதரோடு பரிசுத்தவான்களோடு வரும்போது முதலாவது மரித்தவங்க என்ன பண்ணா எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. 2வது உயிரோடு இருக்கிற நாமும் மறுரூபமாக்கப்பட்டு எதிர்கொண்டு போவோம் என்று சொல்லப்படுது. 1 தெசனிக்கர் புத்தகம் ரகசிய வருகை குறித்து சொல்லப்படுது. 2 தெசனிக்கர் புத்தகம் கர்த்தருடைய பகிரங்க வருகை குறித்து சொல்லப்படுது. அதனால தேவ பிள்ளைகளை, இந்த எனக்கு போல தேவனோடு சஞ்சரித்து ஒரு பிரதிஷ்டை உள்ள அர்ப்பணிப்புள்ள வாழ்க்கை இருக்குமானா கவனிக்கிறேன். எலியாவை போல காத்திருந்து தேவனுக்குள்ள நடந்து தேவனுக்காக ஓடி இருப்போம்னா நாமளும் எடுத்துக்கொள்ளப்படுவோம். இயேசு கிறிஸ்து பிதா தனக்கு நியமித்த கிரிகளை பூமியில இருக்கும்போது அவனை செய்து முடித்தார். ஆகவே எடுத்துக்கொள்ளப்பட்டாரு. பிலிப்பு ஊழியம் நிறைவேறுது, கர்த்தர் அவனை எடுத்துக்கொண்டார். 5வதாக பவுலு கவனிக்கலாம், பயிற்சிவிக்கப்பட்டாரு இயேசுவால, அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டாரு. 6வதாக சபை எடுத்துக்கொள்ளப்பட போகிறார். சபைன்னா யாருன்னா இந்த குடிசை இல்லை அல்லது பெரிய பெரிய கட்டடங்கள் அல்ல, நாம தான் சபை. இந்த சபை ஒரு நாள் எடுத்துக்கொள்ளப்படணும். அது எடுத்துக்கொள்ளப்படணும்னா எனக்கு போல பிரதிஷ்டை உள்ள ஒரு வாழ்க்கை இருக்கணும், எலியாவை போல காத்து இருக்கணும், இயேசுவை போல நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தை முடிக்கணும். பிற்பாடு பிலிப்பை போல நாம என்ன பண்ண பாரம் இல்லாதவர்களா இருக்கணும். அப்பதான் ஆவிக்குரிய காரியத்துல வேகமா ஓட முடியும். இவரு பவுலு தேவனால பயிற்சிவிக்கப்பட்டார். நம்முடைய ஊழியத்துக்கு நமக்கு ஆலோசனைக்காரர், அவன் பயிற்சிவிக்கிறவன் யாரு இருக்கணும்? ஏசப்பா இருக்கணும். அப்படி இருப்போம்னா சபையாக நாமளும் ஒரு நாள் எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஆமே. சரி, முழங்கால் படியிடலாமா? ஜெபிக்கலாமா? ஜெபிக்கலாம். கண்களை மூடலாம். நாளை ஊழியத்தை கர்த்தர் ஆஸ்வதிக்கும்படியா, நம்மோடு கூட பரிசுத்த ஆவியானவர் பேசும்படியா, நாளை தினத்துல கர்த்தர் ஊழியத்தோடு வரும்படியா, அவன் ஒவ்வொரு பிள்ளைகளோடு வரும்படியா, வாகனத்தோடு வரும்படியா, அதன் தேவையை கர்த்தர் சந்திக்கும்படியா கர்த்தரை சோத்திரம் பண்ணலாமா? சோத்திரம் 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 சோத்திரம். கிருபையே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். கிருபையே நாங்கள் உம்மை துதிக்கிறையா. கிருபையே நாங்கள் கிருபையின் தேவனே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். வந்ததான ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாளை தினத்துல போக போற ஊழியத்துக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் உமது கல்வாரி ரத்தத்துல ஒப்பு கொடுக்கிறையா. இந்த ஆயத்த ஜபத்துக்கு வந்த பிள்ளைகளை ஆசீர்வதி. தொடர்ந்து உமது கரம் இருக்கட்டும். நாளை தினத்துல பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு நாம் துதிப்பிக்க நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல பெருமை. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.